வணக்கம். பாலமுருகன். வழக்கை சிபிஐக்கு மாற்றியாச்சு. உடனே இங்கே இருக்கக்கூடிய தற்குறிகள் எல்லாமே அண்ணனுடைய அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஸ்வீட்டடு கொண்டாடுன்னு கிளம்பிடாதீங்கடா. ரிவிட்டு ஸ்டேட்டில் இருந்து சென்ட்ரலுக்கு மாட்டியிருக்கு. இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வேடிக்கை, பெரிய வான வேடிக்கை ஜண்டாக்கட்டிலேருந்து கிளம்ப போகுது. அதை பொறுமையாக காத்திருந்து வேடிக்கை பாருங்கள். 41 பேருடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை பண்பு அதுவே தெரியாத அரசியல் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக கிளம்பி வந்திருக்காங்க. இதில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வலி இருக்குதான். அந்த வலி எங்கே இருக்குதுன்னு தான் தெரியல நமக்கு. ஆசன வாயில் இருக்குதா, இல்லை மண்டை மேலே இருக்கக்கூடிய மூளைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுக்குள்ளே வலி இருக்குது, இல்லை இதயத்தில் வலி இருக்குது, எங்கேயோ ஒரு பக்கம் அவங்களுக்கு தான் பெரிய வலி இருக்குது. ஆனால் செத்தான் பார்த்தீங்களா 41 பேர், அவன் அத்தனை பேருமே வலியே இல்லாமல் செத்து போயிட்டான். அவன் சும்மா போகிற போக்கில் சும்மா கேஷுவலாக வந்து இந்த விஜய்ங்கிற இந்த கூட்டத்துக்கு வந்து சும்மா பொழுதுபோக்காக சாகணும்னு சொல்லி வந்து செத்து போயிருக்கான். ரொம்ப சிரிச்சுக்கிட்டே செத்துருக்கான் அவன். அதனால் வலி இவனுங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, செத்தவனுங்களுக்கு வழி இல்லை. இதில் இவனுக்கு அடிச்சிருக்கக்கூடிய கூத்து கும்மாளம் எல்லாமே நேத்திக்கு வரைக்கும் எனக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. செத்த இளவுக்கு வரல அவனை அப்பேங்கிறவன் அவனுக்கு பேமெண்ட் கொடுத்து யாரோ ஒருவர் அங்கே உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கம் இருக்குது தெரியுமா, அது எப்பேற்பட்ட கொடுமையான இயக்கம் அப்படிங்கிற தெரியலன்னு சொல்லி நேத்திக்கு வரைக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 3 பேர் கொண்டிருக்கக்கூடிய குழுவுக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்காங்க. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் ஒன்று இருக்கும். அப்பா ஸ்டேட்டில் இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம்டா சென்ட்ரலுக்குன்னு. ஆனால் அண்ணே என்னென்ன திருவாய் போன வாரம், அதாவது கிபி 1947க்கெல்லாம் நம்ம இழுத்துக்கிட்டு போகலை. ஆனால் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எப்படி அண்ணே எப்படியெல்லாம் மைக்கை பிடிச்சி வீர வசனம்லாம் பேசினார் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது தெரியலைன்னா மறுபடியும் நினைவூட்டுறோம் பாருங்கள். இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களா? அதை வந்து நாங்க நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்போ இருந்த அரசியல் தெளிவு, அண்ணனுக்கு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அரசியல் தெளிவு இப்போ எல்லாம் மறைஞ்சு போய் மாயமாகி இப்போ ஸ்டேட்டு தான் ரொம்ப கொடூரமானது, தாமரை புனிதமானது, புத்தருடைய மலர் தாமரை தமிழ்நாட்டில் மலரும், மலர வைக்காமல் விட மாட்டேன்னு இங்கே ஏகப்பட்ட டாக்டர்கள் சுற்றிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சுற்றிக்கிட்டு இருந்ததில் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய், சாதாரண விஜய் இல்லை இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இங்கே காரைக்குடி பக்கத்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்த எச்சக்கலை பயல்கள்லாம் சொல்லி இவங்க இந்த விஜய் சாதாரண விஜய ஜோசப் விஜயா நம்மகிட்ட அடையாளப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அதே ஜோசப் விஜய் இப்போ தாமரை விஜயா மாறி இருக்கிறாரு. இதன் பிறகு அண்ணே அடிக்கக்கூடிய அரசியல் அனல் வீச்சுகளுக்கு தெரியுமா, அது எந்த அளவுக்கு அனல் பறக்க போகுது, எப்படியெல்லாம் கொள்கை எதிரியோடைய இவர் வந்து சமர் புரிய போறாரு, போரிட போறாரு, எப்படி உட்காந்து கூத்தும் கும்மாளமும் அடிக்க போறாருங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க தான் போறோம். காரணம் அப்பட்டமாக இவங்களுடைய நிர்வாணத்தன்மை வந்து உலகத்துக்கு தெரிஞ்சு சிரிச்சு சின்னாபின்னமாக ஆகி போயிடுச்சு. இப்போது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தோல்வி உண்டாகி விட்டது. அதன் அடிப்படையில் எப்படி பாத்தியா நாங்கள் எங்களுடைய எஃபெக்டை வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு நாங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கோம் அப்படி இப்படின்னு எவனும் வந்துக்கிட்டு போஸ்ட் போட்டுறாதீங்கடா. ஏன்னு கேட்டுட்டேன்னா உங்களுடைய வண்டவாளத்தில் தண்டவாளத்தில் ஏற்றுறதுக்கு தான் இந்த சிபிஐக்கு போகுது. இப்போ நிம்மதியாக இதுக்கு முன்னாடி சின்ன காதில் இந்த பட்ஸ் தொடையும் பார்த்தீங்களா, அந்த குடைச்சல் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. இப்போ அதுவும் போய் எங்கேயோ எக்கையோட கெட்டு ஒழிங்க.
ஆனால் ஆடு முத்துனா சந்தைக்கு தாண்டா நீங்கள் வரணும், சந்தையில் உங்களோட ரேட்டு என்னங்கிறத பக்காவாக நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணுவோம். ஏன்னா 75 வருஷம் பழம் தின்னு கொட்டை இருக்குது பற்றியில், கொட்டை கூட போடாத இயக்கம் இது. அதையும் கூட வேஸ்ட்டாக இதுக்கு போடணும், அதையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய இயக்கம் தான் திமுக. அதனால் இவங்க கிட்ட வந்துக்கிட்டு உங்களுடைய ஜம்பம், சவடால், வாய்ச்சவடால், இந்த தொட தட்டுறது இதெல்லாம் உங்களோட சினிமாவோடய வச்சுக்கோங்க. ஆனால் பொறுமையாக வேடிக்கை பார்க்கும். ரெண்டாவது, என்னமோ நிரந்தரமான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்ட மாதிரி எவனும் சந்தோஷப்படுறாங்க. இது இடைக்கால தீர்ப்பு தான், அடுத்த நாள் காலையிலேயே இதை வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு களிங்கிறது வந்து இங்கே லோக்கலில் வந்து இருக்கக்கூடிய களியை சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்போ திகார் செயலில் போய் உட்காந்து ஜண்டாவோட கிண்டி நீங்கள் களி தின்னக்கூடிய வேலை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் ஒரு ஆள் கூட நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த யோக்கிய தன்மை இருக்குது தெரியுமா, அதை வந்து ஒரு ஆள் கூட வரவேற்கல. அந்த அளவுக்கு கேடுகட்ட எச்சத்தனமான ஒரு வேலையை செஞ்சுவிட்டு அத்தனை பேர் வந்துட்டு தமிழ்நாடு அரசு தான் இதை பொறுப்பேற்கணும், போலீஸ் தான் பொறுப்பேற்கணும் சொன்னால் பொறுப்பேற்பாங்க. ஏன்னா இப்போ நாங்கள்லாம் போய் நிகழ்ச்சிக்கு வந்துக்கிட்டு அனுமதி போலீஸ்கிட்ட கேட்டோம்னா போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துட்டு பின்னாடியே வந்து ஒரு பெரிய வண்டி நிறையா மூட்டையாக தண்ணி பாட்டிலு, ஸ்நாக்ஸு, சமோசா, 4 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே வந்து போலீஸோட வேலை தானே. நீங்கள் வந்து மகாராஜாவுடைய எங்கள் சீசரோடைய பொண்டாட்டியோடைய வம்சம் தானே. நம்மலாம் வந்து நின்ன உடனே வந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்துக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்குறத அடுத்த விஷயம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணணும்ல. உங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாம் சப்ளை பண்ணுறது தானே போலீஸோட வேலை. போலீஸோடைய வேலை பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே போலீஸ் வந்துக்கிட்டு அத்தனை மீது முழுமையாக பொறுப்பேற்கணும். இந்த பாஜகவுக்கு தலைவர் நயினார் நாகேந்திரனா இல்லை இந்த கேடுகட்ட அண்ணாமலையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவங்களுடைய பொது ஒழுக்கமும் யோக்கியதையும் எந்த அளவுக்கு ஊர் சிரிக்குதுங்கிறத நயினார் நாகரே ஒன்றை சொல்கிறார். அங்கிட்டு பின்னாடியே ப்ரெஸ்ஸு வச்சு இந்த அண்ணாமலை சொல்கிறேன்னா அண்ணாமலைக்கு என்னையா இன்னும் பவர் பல்லத்தான் ப்ராப்பராக பிடுங்கிட்டு அந்த இங்கே நயினார் நாகரை உட்கார வச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட்டை கொடுக்கறதில்ல, வாய்ஸோடால் வீரச்சோடால் அடிக்கிறதுனா இவங்களுடைய யோக்கியதை எந்த அளவுக்கு சிரிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ இந்த ஜோசப் விஜய் உள்ள சிக்கி சீரழிஞ்சு இந்த அரசியல் களத்தில் உங்களுடைய வண்டவாளம் ஃபுல்லாக தண்டவாளத்தில் ஏற்றுறத இங்கே இருக்கக்கூடிய திமுக பக்காவாக செய்யும். அதற்கு தான் நேற்றுக்கு ப்ராப்பராக ஒரு எக்ஸில் ஒரு பதிவு வந்துச்சு. இங்கே இந்த தாவேக்கா செய்வது அற்பத்தனமான அரசியல். எவ்வளோ அழகான உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தை, எவ்வளவு கேடுகட்ட அற்பத்தனமான அரசியலை வந்துட்டு இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு வழிவிடுவதற்கு உச்சநீதிமன்றம் கதவை திறந்து விட்டுருச்சு. அதெல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம்ல. உங்களுக்கு எப்படிலாம் செக் வைக்கணும், எப்படிலாம் உங்களுக்கு செயல்பட வைக்கணும், எப்படிலாம் நீங்கள் நடக்கணும், நடத்தை விதிகளுக்குள்ளே நீங்கள் எப்படி சீரழியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 32-15-32லேருந்து 22-12 குறைச்சா கூட உங்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல் உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் இஷ்டத்துக்கு வருவீங்க, நீங்கள் இஷ்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு இங்கே இது பண்ணோம்னா இங்கே ஒன்றும் பணையார் கவர்மெண்ட், உன் வீட்டில் நடக்கக்கூடிய பணையார் கவர்மெண்ட்லாம் இங்கே கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு. அதனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட நீ முறையிட்டு அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிற, என்ன செய்வ, என்ன செஞ்ச அப்படிங்கிறத இங்கே நேற்று இன்று நாளைங்கிற மாதிரி உன்னுடைய கடந்த கால விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு 3 பேரை சிபிஐ போட்டிருக்கு. அதனால் அதை விசாரிக்கும். இப்போ நிகழ்காலத்தில் நீ அங்கே உட்காந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத வந்து இங்கே அரசியல் ஆய்வாளர்கள் கூர்ந்து நோக்கிறவங்களாம் சாயந்தரம் 8 மணிக்கு உன்னைய போட்டு டாராக கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு பதில் இல்லை. கேட்டால் இதுவும் கடந்து போகும், யாரும் விமர்சனத்துக்கு பதில் சொல்லாங்க. அப்படின்னா இங்கே எவன்டா எதுக்குறாங்க வந்துட்டு நம்ம அரசியலுக்கு வர்றோம். அரசியல் என்பது விமர்சனம் வைப்பதற்கு பதில் சொல்வதற்கு தான் அரசியல். நீ என்னடானா விமர்சனத்துக்கு பதில் சொல்லாத, தாவேக்கா யாரும் வாய்க்குள்ள பெரிய பனானா வச்சுட்டு யாருமே பதில் சொல்லாங்கன்னு சொன்னால் நீ என்ன மாதிரி பண்டையார் மனநிலையில் இருக்க போகிற அப்படிங்கிற வேறு விஷயம். ஆனால் நேற்று இன்று நாளைன்னு ஒன்றுக்கு தெரியுமா, நாளைக்கு உன்னுடைய வாயில் வரக்கூடிய திருவாய் மலர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா, அதுதான் இங்கே சூப்பர் கச்சேரி ஆக போகுது. ஏன்னா நேற்றுக்கு எனது கொள்கை எதிரி பாஜக, ஸ்டேட் எதிரி அதிமுக, இந்த அதிமுகவோடையும் பாஜகவோடையும் உன்னை எப்படி மத்தளம் போட்டு உருட்டி ஓரங்கட்டி உட்கார வைக்க போகிறாங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். என்ன நடந்தாலும் இது அத்தனைக்குமே என்னதுக்கு வாய்ப்பாக போயிடுச்சுன்னா திமுகவுக்கு தான் வாய்ப்பாயிடுச்சு. அதனால்
நீ சொன்ன மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொன்னால் தெரியுமா, இது கடக்கவே கடக்காத மிகப்பெரிய வெளி. இதற்கு பிறகுதான் உனக்கு ஆப்பு சூப்பராக அடிக்கப்படும்.